உயிருக்காக பயப்படுவாங்க. சரீரத்துக்கு மாத்திரம் தாங்க ஜீவன் போகிறது, உள்ளுக்கு ஆவிக்கு போவதில்லை. ஆமாம், நாம் மனிதருக்கு பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிற எதுவுமே யாரும் இது பண்ண முடியாது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் அதான் சொல்லுகிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவராகிறாமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க, ஆவியும் ஆத்துமாவையும் ஆண்டவருக்கு சொந்தமானதா இருக்கிறது. இந்த சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, மீண்டும் மண்ணுக்கே திரும்பும். ஆனால் ஆவி ஆத்துமாவும் அது பரலோகத்திலிருந்து வந்தது, அது எப்பொழுதுமே ஆண்டவரோடு இசைந்து இருக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க. உங்க வாழ்க்கையில மேலோட்டமாக வருகிற காரியத்தை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் உள்ளங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை விடுவிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன் மேல் கையை போடுவதில்லை.